ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி உருளைக்கிழங்கு போண்டா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு பஜ்ஜி போண்டா மிக்ஸு தான் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் கடலை மாவு கூட எடுத்துக்கலாம். இப்போது இந்த மிக்ஸை தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். போண்டா பாதத்துக்கு கரைச்சிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இந்த மாதிரி உருளைக்கிழங்கு மசாலா எடுத்து வச்சுக்கோங்க. இது பூரிக்கும் நாம் தொட்டுக்கலாம், போண்டாவும் செய்யலாம். இதை ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போது உருளைக்கிழங்கு போண்டா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எண்ணெய் காஞ்சதும் நாம் உருளைக்கிழங்கு மாவு தொட்டு போட்டுடலாம். இப்போ சின்ன உருண்டையை நம்ம இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்ல எல்லாமே உருண்டையாக செஞ்சு வச்சுக்கலாம். இப்போது இந்த மாவில் இந்த மாதிரி தொட்டுக்கு நாம் போட்டுக்கலாம். மாவு டைட்டாக இருந்தால் கொஞ்சம் தண்ணி கலந்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் நல்லா பிரட்டி இதில் நாம் சேர்த்துக்கலாம். இது 2 in 1 நம்ம செஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் உருளைக்கிழங்குல தக்காளி இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ நான் காலையில் பூரிக்கு செஞ்ச உருளைக்கிழங்கு மீந்து போனதில் தான் நான் செய்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதே மாதிரி செஞ்சுக்கலாம். 2 வேளை நமக்கு செய்ய வேண்டியதில்லை. ஒரு வாட்டி நம்ம பூரி சுடும்போது எக்ஸ்ட்ரா கொஞ்சம் செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா இந்த மாதிரி ஈவினிங்கில் பசங்களுக்கு ஸ்நாக்ஸாக உருளைக்கிழங்கு போண்டாவை செஞ்சு கொடுத்துடலாம். 2 பக்கமும் திருப்பி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை நாம் எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சுவையான உருளைக்கிழங்கு போண்டா ரெடி. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த மாவு மீந்துச்சுன்னா வீட்டில் உருளைக்கிழங்கு இருந்தால் மேல் தோல் சீவிட்டு இது உருளைக்கிழங்கு பஜ்ஜி நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி உருளைக்கிழங்கு சீவி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மாவில் இது இந்த மாதிரி தொட்டு நாம் போட்டுக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை திருப்பி போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதிலே நம்ம வெங்காயம் அரைச்சி கூட போடலாம். வாழைக்காய் எப்பயுமே ஒரே இதில் செய்யாமல் இந்த மாதிரி மாறி மாறி செஞ்சிங்கன்னா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை நாம் எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லாம் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கு சாஸ் வச்சு சாப்பிட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கொத்தமல்லி சட்னி, தக்காளி சட்னி எல்லாமே நல்லாயிருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உருளைக்கிழங்கு பஜ்ஜியும் ரெடி. இதே மாதிரி நீங்களும் உருளைக்கிழங்கு போண்டாவும் உருளைக்கிழங்கு பஜ்ஜியும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.